அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஹெச்டி அட்மிஷன் இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்லேயும் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயும் ஃபுல் டைம் பார்ட் டைம் பிஹெச்டி பண்ணுறதுக்கான ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்காக லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 12/7/2024 அதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிறைய பேர் வந்து பிஹெச்டி இன்னும் சரியாக அப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் பாதி பேர் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ண முடியல, நிறைய டெக்னிக்கல் எரர் இருந்துச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிஹெச்டி அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க. அந்த இதுதான் அந்த சர்க்குலர் என்றைக்கு விட்டுருங்க அப்படின்னாக்கா 12/7/2024 அன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு பிஹெச்டி அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில். இப்போ வந்து அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டை பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 26/7/2024 ஈவினிங் 5:30 வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்தராக அதுக்கப்புறம் சரி இது ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம தெரியும் இல்லையா, ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் காப்பியை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட நெசசரி டாக்குமெண்ட்டை வந்து என்க்ளோஸர் பண்ணி நம்ம வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சி விடணும். அதுக்கு எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/7/2024. ஸோ 12ஆம் இருந்த இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/7 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஹார்ட் காப்பி வந்து யூனிவர்சிட்டிக்கு போய் சேர லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 31/7/2024 இது வரைக்கும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்குலர் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கு. அதுக்கான வீடியோ தான் இது. அது நெக்ஸ்ட்டாக இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டேட்டை வந்து சொல்லலை. இப்போ அந்த டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டினி பண்ணி அந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு போட்டிருந்தாக்கா அந்த கன்சர்ன் காலேஜுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபர்தராக இப்போ அதுக்கான காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். அந்த அப்ளிகேஷன் அந்த பிஹெச்டிக்கு காமன் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்கே நடக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் எங்கே அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா யூனிவர்சிட்டி நடக்கும். அஃபிலியேட்டட் காலேஜஸில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கரஸ்பாண்டிங் அஃபிலியேட்டட் காலேஜஸில் அந்த கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் நடக்கும். அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான டேட்டு தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டேட் பார்த்திங்கன்னா 24/8/2020 ஆகஸ்ட் மாதம் 24 சாட்டர்டே அன்றைக்கி வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா உடனுக்குடன் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வைவாஸும் நடக்கும். இது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து அந்த மார்க் போட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, அந்த என்ட்ரன்ஸுக்கு ஏதாவது ஹால் டிக்கெட் உண்டு அப்படின்னா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் உண்டு. அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க இல்லையா, அந்த வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்படின்னாக்கா உங்கள் ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் அப்ளிகேஷனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு அதை யூஸ் பண்ணி ஹால் டிக்கெட்டை 17/8/2024 அந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து படிக்கினாக்கா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஹால் டிக்கெட் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னா 24/8/2024 ஹால் டிக்கெட் வெப்சைட்டில் எந்த டேட்டில் விடுறாங்க அப்படின்னாக்கா 17/8/2024. ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்கே அப்ளை பண்ணி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் யூனிவர்சிட்டி அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு போயிடணும். அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த அஃபிலியேட்டட் காலேஜஸுக்கு அந்த பர்டிகுலர் டேட்டில் போயிடணும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் காலையில் மேக்ஸிமம் ஒரு 10 மணிக்கு காமனாக என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். காலையில் 10 to ஒரு 1 hour or 1.5 மணி நேரம் நடக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு ஃபர்தராக உடனே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அதே காலேஜில். அப்புறம் 2 மார்க்கையும் போட்டு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்டு அந்த ஃபைனல் செலெக்ஷன்ஸு அன்றைக்கே வெளியிடலாம். அல்லது உங்க போக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கூட செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லிஸ்ட்டை வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலையோ உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். பட் இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா முழுக்க யூனிவர்சிட்டிலேருந்து தான் அந்த கன்சர்ன் காலேஜுக்கு வரும். சரிங்களா? அந்த காலேஜில் இருக்கக்கூடிய கொஸ்டின் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிலேருந்து அந்த காலேஜுக்கு வரும். அந்த காலேஜ் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பேக் பண்ணி திரும்ப காலேஜுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. மார்க் பட தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டு நீங்கள் வந்து ரிட்டன் கொண்டு வர முடியாது. எதுவுமே நீங்கள் கொண்டு வர முடியாது. ஹால் டிக்கெட் மட்டும் தான் நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யார் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு தயாராகிடுங்க. டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்த மாதம் 24 இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த மாதம் 26 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதுக்கான டேட் எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு சர்க்குலர் தான் இது. ஸோ நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய்ட்டு பிஹெச்டி அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும், ஆன் கேம்பஸ் போர்ட்டல். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எங்கெங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னாக்கா இது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் நியூ அப்ளிகேண்ட் அப்படின்னா நியூவாக நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணணும்.
ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, திரும்ப அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னாக்கா இந்த ரெஜிஸ்டர்டு அப்ளிகண்ட் இதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். அது கீழே பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டர் காலேஜஸ்க்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்கும். சரிங்களா? நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுங்க, என்ன அப்ளை பண்ணி கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அங்கே ரெகுலேஷனே கொடுத்துருவாங்க பாருங்கள். அப்ளியேட்டர் காலேஜஸ் தான் அதுக்கான ரெகுலேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் 2 டைம் நீங்கள் வந்து படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த டேட் எக்ஸ்டென்ஷனுக்கான அந்த சர்க்குலர் ப்ளஸ் அதுக்கான அந்த ஹால் டிக்கெட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.